உறவுகளுக்கு வணக்கம். பல நிர்வாகி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து நிறைய இடங்களில் ஓசிலே எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஓசிலே எல்லாத்தையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பல கட்சி நிர்வாகிகள் தன்னுடைய கட்சி பேரை பயன்படுத்தி ஓசியில் பல வேலைகள் அனுபவிச்சிருக்காங்க. ஓசின்னு சொன்னோன்னே நம்ம ஞாபகம் எல்லாமே அங்கே தான் போகுது. சரி இருக்கட்டும், அப்படி ஓசின்னு பேசின அவருடைய கட்சிக்காரரே டாஸ்மார்க் கடைக்கு போய் மதுபானத்தையே ஓசியில் கேட்டிருக்காரு. அது கொடுக்காதெல்லாம் தகராறு பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. திருநெல்வேலி படக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட டாஸ்மார்க் கடையில் ஒருத்தர் தகராறு பண்ணதால் டாஸ்மார்க் ஊழியர்கள் எல்லாமே சேர்ந்து காவல்துறைக்கிட்ட வழக்கு பதிவு பண்ணாங்க. சரி, அது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எல்லாமே வந்து சிசிடிவி கேமரா மூலயமா செக் பண்ணால் அது அதே படக்குடி பேரூராட்சியில் 15வது வார்டு கவுன்சிலரான ஆஷாவோட கணவர் ராஜான்னு தெரிய வந்தது. திமுக கட்சிக்காரன இவர் டாஸ்மார்க்கில் வந்து தனக்கு குடிக்க மதுபானம் வேணும்னு சொல்லிட்டோம். அதுவும் அது குறிப்பிட வேண்டியது என்னன்னா, அது ஓசியில் வேணும், இலவசமாக குடிக்க மதுபானம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த ஓசின்னு சொல்கிற ஓசி பற்றி பேசுகிற கட்சிக்காரர் இவரே ஓசியில் எனக்கு மதுபானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருன்னா பார்த்துங்களேன். இது தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மார்க்காரங்க சொன்ன உடனே, நான் யார் தெரியுமா, எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா, 15வது வார்டு கவுன்சிலருடைய ஆஷாவோட கணவன் சொல்லிட்டோம். எனக்கே மது இல்லையா, நாங்கள் ஆட்சியில் எவ்வளோலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசி, நான் குடிக்காத கடையில் வேறு யாரும் குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்றைக்கி இருக்க எல்லா பொருளையும் அடித்து உடைச்சிருக்காரு. அது அரசு சார்ந்த டாஸ்மார்க்குன்னு தெரியும், அரசு ஊழியர்களும் தெரியும். அப்படி இருந்தும் அங்கே இருக்க பொருள் எல்லாமே அடித்து உடைச்சிருக்காரு இந்த ராஜா அவர்கள். பல நேரங்களில் பலதரப்பட்ட கட்சி நிர்வாகிகள் எல்லாமே சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிருக்காங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். கேட்டால் நான் அந்த கட்சி நிர்வாகின்னு சொல்லுவாங்க. மாமூல் அதிகமாக வசூல் பண்ணுவாங்க. ஏன்டா மாமூல் வசூல் பண்ணுன்னு கேட்டால் நான் இந்த கட்சி நிர்வாகின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட சாப்பாடுக்கு கூட காசு தராமல் நான் இந்த கட்சி நிர்வாகின்னு சொல்லிட்டு ஓடி போனவங்க பல பேர். அதை நம்ம பல வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி சாப்பிட்றதுக்கும் மாமூல் வசூல் பண்ணதுக்கும் பல கட்சிகளோட பேரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது அடுத்ததாக டாஸ்மார்க்லையும் போய் கை வச்சிருக்காங்க. கொடு அரசே திமுக தான், நான் திமுக கட்சிக்காரன், எனக்கு தரமாட்டியா அப்படின்ற விதத்தில் டாஸ்மார்க்லேயே போய் ஓசியில் வாங்கியிருக்காங்க. இந்த ஓசியை பற்றி பேசுகிற இந்த கட்சி ஆளுங்க அவங்க மதுபானம் கொடுக்காத ஒரே காரணத்தால் அரசு பொருட்களும் தெரிஞ்சும் நம்மளை என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்ற திமிரில் தான் அங்கே இருக்க எல்லா பொருளுமே போட்டு உடைச்சிருக்காரு. இப்படி இந்த அளவுக்கு போட்டு உடைச்சா இவங்க அந்த அரசு உயிர் மேலே என்ன பயம் இருக்க போகுது? இவங்க எல்லாருமே கவுன்சில் ஆகிட்டா அந்த கவுன்சிலுக்கு உட்பட்ட பகுதி எல்லாமே இவங்களுடைய சொத்து மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைப்பனால்தான் இந்த மாதிரி தாக்குதல் எல்லாமே நடக்குது. ஓசின்னு பேசுகிற உடன்பிறப்புகள் எல்லாமே இந்த ஓசி பற்றி என்ன சொல்ல காத்துறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ தொடர்ந்து சாப்பாட்டுக்கு சண்டை தாண்டி இப்போது சாராயக்கல்லே வருது. இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதை பார்த்து இன்னும் எத்தனை பேர் இந்த திமுக ஊபிஸ் எல்லாமே சேர்ந்து போயிட்டு மதுபான கடையில் போயிட்டு நாங்களும் வந்து திமுக கட்சி நிர்வாகி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஓசூலில் வந்து மதுபானம் கூடன்னு சொல்லி கேட்க காத்துறாங்கன்னு தெரில. திமுக நிர்வாகிகளோட இந்த அட்ராசிட்டின்றது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நில தகராறுலேருந்து, அதுக்கப்புறம் கடன் கொடுக்கறதுலேருந்து, வட்டி தகராறுலேருந்து, கட்ட பஞ்சாயத்து முதற்கொண்டு மாமூல் வாங்குறதுலேருந்து இப்போது டாஸ்மார்க்லேயே போயிட்டு ஓசலில் இந்த மதுபானம் கேட்குற அளவுக்கு ஆகிட்டு இருக்கு இந்த திமுக கட்சிகளுடைய நிர்வாகிகளுடைய இந்த பொறுப்புத்தனம். தொடர்ந்து இப்படி போனால் இன்றைக்கி ஓசலில் கேட்டு அரசாங்கம் சார்ந்த பொருட்கள்லாம் உடைச்சிருக்காங்க. நாளைக்கு அரசு அதிகாரியும் தாக்குவாங்க, மக்களையும் தாக்குறாங்க, அரசு அதிகாரியும் தாக்குறாங்கன்னா இவங்க எல்லாருமே யோசனை சொல்லி பாருங்கள். ஒருவேளை ஸ்டாலின் தான் சர்வாதிகாரி ஆவான் அப்படின்னு சொன்னதை ஒருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே சர்வாதிகாரியாக மாறலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தெரில. ஆக மொத்தம் ஓசலில் சாப்பாடு கேட்டு சண்டை வாங்கினது, சாப்பிட்டு காசு கொடுக்காம நான் இந்த கட்சி நிர்வாகின்னு சொல்லிட்டு ஓசில் தப்பிச்சு வந்தது,
மாமூலில் ஹோல்சேலில் கேட்டு வாங்குறது, நான் இந்த கட்சி நிர்வாகின்னு சொல்லி மிரட்டி ஹோல்சேலில் மாமூல் வாங்குறது. அந்த லிஸ்ட்டில் இப்போது டாஸ்மார்க்கில் சென்று நான் இந்த கட்சி நிர்வாகி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்சேலில் மதுபானம் கேட்குறது, அதுவும் லிஸ்ட்டில் சேர்ந்துச்சு. அப்படி கொடுக்கலன்னா அந்த டாஸ்மார்க் கடையோடைய பொருட்களை அடித்து உடைக்கிறது அப்படின்றதும் ட்ரெண்டிங் இப்போ புதுசாக திமுக கட்சியில் இணைஞ்சிருச்சு போல இருக்குது.